உற்சாகமான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்குள்ள சுடோக்கு பார்க்கலாமா? லாஸ்ட் வீடியோவில் போட்ட சுடோக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களா? புரிஞ்சுதா? எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இப்போது இன்றைக்கி பார்க்க போகிற சுடோக்கு ஈஸி லெவல். எப்போதும் யூஸ்வலாக நம்ம பார்க்க போகிறது என்ன? ஃபஸ்ட்டு எது அதிகமாக மெஜாரிட்டி நம்பர்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்குவோம். அந்த நம்பரில் ஹரிசாண்டலாக கொலைட் ஆகுதான்னு பார்க்கணும், வெர்டிக்கலாக வர லைனையும் செக் பண்ணணும், இந்த பர்டிகுலர் பாக்ஸ்குள்ளேயும் செக் பண்ணணும். இதுதான் ரூல். ஓகே, இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போடுவோம் இல்லையா எப்போதும். ஓகே, இப்போ இன்றைக்கி இதில் நம்ம எந்த நம்பர் முதல்ல எடுத்துக்கலாம்? நீங்களே சொல்லுங்கள். 5 எடுத்துக்கலாமா? 5 செக் பண்ணி பார்ப்போமா? இப்போது இந்த பாக்ஸில் 5 இல்லை, இந்த ரெண்டுலேயும் 5 இருக்குது. ஸோ வெர்டிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த லைன் முடிஞ்சிடும், இங்கே தான். ஸோ இப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ கன்ஃபார்ம்டு பொசிஷன்ஸை வந்து டைரெக்டாகவே நம்ம ஸ்கெட்சிலே என்ட்ரு பண்ணிடலாம். இப்போ இந்த பாக்ஸில் 1 பார்க்கலாம். இங்கே 1, இங்கே 1 இருக்குது, இங்கே வராது. இப்போ இது 2ல் தான் ஹரிசாண்டலாக போனால் இங்கே 1 இருக்கனால இங்கே தான் 1 வரும். ஸோ இதுவும் கன்ஃபார்ம்டு பொசிஷன், ஸ்கெட்சில் போட்டுறோம். முடிஞ்சு 1 1 1 1 1 1, இங்கே தான் 1. இதை 1 மட்டும் பார்த்துடலாம். ஓகே, இந்த லைன் வர, இந்த லைன், இந்த 2 லைன் தான். இங்கே 1 இருக்குது, ஸோ இங்கே 1 மட்டும் தான் கன்ஃபார்ம் பொசிஷன். 4 எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸில் பாருங்கள், இந்த லைனில் 4 லைன், செகண்ட் லைனில் 4 லைன், இங்கே 1 மட்டும் தான். 4 இல்லை, அப்போ இங்கே தான் 4 வரும். ஓகே, ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பாக்ஸில் 6 பண்ணலாமா? இது 6 லைன், இங்கே இருந்து இது 6 லைன், அப்போ இங்கே தான் 6. ஓகே, அப்போ இந்த பாக்ஸில் 6 பார்க்கலாம். இங்கே இந்த 6 லைன், இது 6 லைன், இங்கே தான் நடுவில் தான் 6. 7 இந்த பாக்ஸில், இங்கே 7 7, இங்கே தான் 7 7 7. அடுத்து மேல் பாக்ஸில் வந்துடலாம். இது 7 லைன், இது 7 லைன், இங்கே தான் 7. அடுத்து இந்த பாக்ஸில் பாருங்கள், இது 7 லைன், இதுவும் 7 லைன், இங்கே தான் 7. அடுத்தது இந்த பாக்ஸில் பார்க்கலாம், இது 7 லைன், இது 7 லைன், இங்கே தான் 7. இந்த பாக்ஸில் என்னென்ன விட்டு போச்சுன்னு பார்க்கலாம். 3 நம்பர் தான் பெண்டிங் இருக்குது. 1 2 3 4. 4 இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இது 4 லைன் ஆகிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 4 இங்கே வந்துடும். இப்போ 5 6 7 8 9, 5 and 9 இங்கே பெண்டிங் இருக்குது. ஓகேவா? இது பென்சிலில் சைடில் நோட் பண்ணிக்கலாம். 5 and 9 இந்த பாக்ஸில் எழுதணும். 2 3 9 இந்த பாக்ஸில் 2 3 9 சைடில் நோட் பண்ணிக்கலாம். 2 3 9 வர வேண்டியிருக்கு. இன்னும் நம்ம க்ராஸ் செக் பண்ணதில் இப்போ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்பர்லாம் ஃபில் ஆனதுக்கப்புறம் அது நமக்கு தெரிய வரும். இதுலேயும் 3 நம்பர்ஸ் தான் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? 1 2 3 3 4 6 7 8 9 3 4 9 இதில் பேலன்ஸ் இருக்குது. 3 இங்கே சைடில் எழுதிக்கலாம். 3 4 9. ஓகேவா? இந்த பாக்ஸில் இதில் 1 2 3 4 ஆல்ரெடி இங்கே 4 வந்துருச்சா? இங்கே தான் 4 ஃபில் பண்ணிட்டோம். 4 5 6 7 8 இங்கே இருக்குது. அப்போ 8 இங்கே தான் வரும். கன்ஃபார்ம்டு பொசிஷன் ஆயிடுச்சு. 9. இப்போ பாருங்கள், இந்த ஆல்ரெடி இங்கே 9, இது 9 லைன் ஆகிடுச்சா? இதில் 2 தான் பேலன்ஸ் இருக்குது. 2 பாக்ஸ். இந்த இதில் என்ன விட்டு போயிருக்கு பாருங்கள். 2 4 7 8 9 2 and 4 2 and 4 எழுதணும். இங்கே 4 இங்கே தான் வரும். இங்கே ஆல்ரெடி 4 இருக்கனால இங்கே தான் 4 வரும். 4 2 2 and 4 முடிச்சாச்சு. அப்போ இந்த இங்கே 4 இருக்கா? இது 4 லைன் 4 லைன். இது 2ல் எங்கே 4 வரும்? இங்கே தான் வரும். அடுத்து இங்கே 4 லைன், இங்கே தான் 4 வரும். இந்த லைன் பாருங்கள், இது 1 தான் பெண்டிங் இருக்குது. என்னது? 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்து 1, இதில் என்ன 2 என்ன வரும்? 2 5 2 and 5. ஸோ க்ராஸ் செக் பண்ண இப்போ முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். 2 and 5 சைடில் நோட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது ரெண்டு, இங்கே ரெண்டு பெண்டிங் இருக்குது. 2 4 5 6 7 8 9. 2 and 8, 2 and 8 இந்த லைனில் வரணும். ஆல்ரெடி 8 இங்கே இருக்கா, அப்போ 2 இங்கே தான் 8. இந்த லைன் முடிச்சிட்டோம். இப்போ இந்த வெர்டிக்கலி பார்த்தா இங்கே ரெண்டு என்ன விடுபட்டு போயிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 and 9. இது 8 and 9ல் இங்கே 8 வந்துருச்சா, அப்போ இங்கே தான் 8 வரும், இங்கே 9 வரும். இந்த பாக்ஸில் மொத்தமாக 2 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. 5 6 7 8 9 முடிச்சாச்சு. இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 மட்டும்தான் பண்ணியிருக்கு. இந்த பாக்ஸில் எந்த மீதம் இருக்குது நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தோம், 5. இன்னொன்று 9 போட்டாச்சு. வேறு பண்ணிடலாம், அடிச்சிடலாமா. அடுத்தது இந்த நடு பாக்ஸில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. இதில் 2 தான் இருக்குது. என்னது 1 2 3 4 5 and 9. 5 and 9 சரி, நோட் பண்ணிக்கலாம். 5 9 வரணும். இந்த வெர்டிக்கலி 1 2 3 4 5. இந்த வெர்டிக்கலையும் 5 and 9 தான் பேலன்ஸ் இருக்குது. அதில் பாருங்கள் இங்கே 5 வந்துருச்சா, அப்போ இந்த லைனில் 9 தான் இங்கே, 5 தான் இங்கே. அப்போ இந்த பாக்ஸில் 9 மட்டும்தான் பெண்டிங். சூப்பர், முடிஞ்சிருச்சு. ஈஸி. ஸோ இந்த லைனில் ஒன்று தான் பெண்டிங். 2 3 4 6 7 8 9. இப்போ இன்னும் 3 and 9 மட்டும்தான் இதில் பேலன்ஸ் இருக்குது. நம்ம இந்த லைன் பார்த்துட்டு வருவோம். இது ரெண்டு நம்பர் என்ன, 2 3 4 5 6 7 8 9. 2 and 3 2 and 3 இது ரெண்டில் 2 3 வரணும். சரி இருக்கட்டும், நோட் பண்ணிக்கலாம். 2 3 இந்த லைனில் இந்த பாக்ஸில் மொத்தமாக பார்த்தா 2 3 9 இருக்குது. 9 இந்த பாக்ஸில் வராது, இது ரெண்டில் தான் 9. அப்போ இது ரெண்டுலேயும் மாறி மாறி 9 வரப்போகுது. இங்கே 4 முடிச்சிட்டோம், 3 and 9 மட்டும்தான் பண்ணிக்கிறது. இப்போ இது ரெண்டுலேயும் 2 and 5 இருக்கா. ஓகே, இது ரெண்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வெர்டிக்கலி 2 3 4 5 2 and 5. இதுலேயுமே 2 and 5 தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டுலேயும் 2 and 5 பேலன்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் 2 3 5 2 3 5. இந்த மொத்த பாக்ஸ்லேயுமே 2 3 5 பேலன்ஸ் இருக்குது. நோட் பண்ணிக்கலாம். 2 3 5ல் இங்கே பாருங்களேன், இங்கே 5 லைன் வந்துடுதா. இது ரெண்டில் தான். இப்போ இனிமேல் தான் நம்ம கெஸ்ஸிங் ஆரம்பிக்க போகிறோம். கன்ஃபார்ம்டு பொசிஷன் தெரியல, ஸோ பென்சிலே நோட் பண்ணலாம். இந்த ஓரத்தில் 5 5, இது ரெண்டில் ஏதோ ஒரு இடத்துல தான் 5 வரப்போகுது. இங்கே 5 2 ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி வரும். இந்த லைனில் என்ன பார்த்தோம், 2 and 3 பார்த்தோமா. 2 and 3 பெண்டிங் இருக்குது. ஸோ நம்மளாம் கெஸ் பண்ணிக்கிறோம். இங்கே 3 9 மட்டும்தான். 4 போட்டாச்சு. இந்த லைனில் பாருங்க 1 2 3 4 5 6 7 8. 3 and 9. இந்த பாக்ஸில் 1 2 3 6 2 3 9. வெர்டிக்கல்லையும் 2 3 9 இருக்குது. இங்கே நோட் பண்ணிக்கிறோம். இந்த வெர்டிக்கலில் பார்க்கலாமா. 1 2 3 4 5 6 7 8. 2 3 5. இங்கே 3 இங்கே 2 கெஸ் பண்ண தான் போகிறோம். இங்கே தான் கெஸ்ஸிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 5 பேஸ் பண்ணி இங்கே 5 வச்சுக்கிறோம். இங்கே 5 வச்சுட்டு இங்கே 5 வச்சுக்கிட்டு இங்கே 2ன்னு வச்சுக்குவோம். இதில் இந்த பேலன்ஸ் இங்கே 2 வந்துடுது. ஓகேவா. அடுத்தது இந்த ரெண்டு இடத்துல 2 and 2 3 and 9 3 9. இங்கே 3 போட்டுட்டு இங்கே 9 போட்டுக்கலாம். இங்கே 3 போட்டுட்டு இங்கே 9 போட்டுக்கலாமா. கலெக்ட் ஆகாமல் இருக்கா. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஃபில் ஆச்சு. ரிப்பீட் ஆகாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 5
9. ஓகே, முடிஞ்சது. இந்த இடத்துல நம்ம கெஸ் பண்ண ஆரம்பிச்சது கரெக்ட். இங்கே 5 இங்கே 2ன்னு ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம அதை அப்படியே ஃபேர் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோலேருந்து நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன், நம்ம டைமர் வச்சு சால்வ் பண்ண ஆரம்பிக்கலான்னு. ஓகே, கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ நேரத்தில் நம்ம முடிக்கிறோன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், இன்றைக்கான சுடோக்கு ஓவர். யார் யாருக்கெல்லாம் சுடோக்கு பிடிக்குமோ ஒரு லைக்கு போட்டு விட்டுருங்க வீடியோவுக்கு. சுடோக்கு ஃபில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். டெய்லி நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேப்பரை வாங்கின உடனே சுடோக்கு பேப்பரை தான் ஃபஸ்ட் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். சுடோக்குன்னா அவ்வளோ பிடிக்கும். சுடோக்கு பிடிச்சவங்கெல்லாம் ஒரு லைக் போடுங்க, ஒரு ஹார்ட் எமோஜி போடுங்க. தேங்க்யூ, பை.